எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியல. ஜென்ரலாவே பேர்ட்ஸ்க்குலாம் அந்த சென்ஸ் இருக்குமா? இல்ல நம்ம நிலா மட்டும் தான் அப்படி நடந்துக்கிறாளான்றது எனக்கு தெரியல. நம்ம பண்றது ஏதாவது புடிக்கலன்னா உடனே நம்மள கடிச்சு வச்சுர்றா. அதே வந்து சின்ன பசங்கலாம் வந்து அவகிட்ட வந்து என்ன நோண்டுனாலும், என்ன பண்ணாலும் கடிக்கிறதில்ல. அவங்க கிட்ட ஜென்டிலா இருக்கா. பாருங்க, அவனுக்கு கிஸ் பண்ணும்போது ஜென்டிலா கிஸ் பண்றா. எனக்கு பண்ணும்போது வாய் வந்து கடிக்கிறா. அந்த மாரி அவள விளையாடுறதுக்கு வெளிய எடுத்தாலே, ஸ்ரியான் ரொம்ப எக்ஸைட் ஆயி அவள வந்து எங்கேயுமே போ விடுறதில்ல. சுத்தி, சுத்தி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவளும் வந்து வெறுப்பாகுறா. பட் அவன போய் கடிக்கிறதெல்லாம் இல்ல. அப்படியே கடிக்க போனாலும், போயிட்டு ஜென்டிலா ஒரு லைட்டா ஒரு சின்ன பைட் பண்ணிட்டு வந்துடுறா. நம்மளெல்லாம் கடிச்சா ரத்தம் வர லெவலுக்கு கடிச்சிடுறா. அது எப்படி உங்களுக்கு அது தோணுதா? சின்ன பசங்க அப்படின்றது புரியுதா? என்னன்னு எனக்கு தெரியலங்க. அவ ஃபெதர் ஒண்ணு கீழ விழுந்தது. அத எடுத்து வச்சு அவன் அவள நோண்டிக்கிட்டே இருந்தான். பட் அவ டென்ஷனே ஆவல. அவன் எக்ஸ்ட்ரீமா என்னென்னமோ பண்ணான். பட் அவ டென்ஷனே ஆவல. நாங்களும் ஸ்டார்ட்டிங்ல ஸ்ரீயான் ஊர்லேருந்து வந்தம்போது, அவ போய் அவன கடிச்சிருவாளோன்னு பயத்துல ரொம்ப இருந்தோம். அவளும் அந்த டைம்ல எங்களெல்லாம் கடிச்சா. அதெல்லாம் ஸ்ரீயான் பார்த்தான். அதுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு கடிச்சிருவான்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவ வந்து அவன்கிட்ட கடிக்கிறது இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனும் வந்து இதுதான்டா சாக்குன்னு அவள போட்டு எவ்வளோதான் நோண்ட முடியுமோ அவ்வளோ நோண்டுறான். அவன கடிக்கிற மாரி போனாலும் அழுத்தி கடிக்கிறது இல்லங்க. நீங்க யாராவது வீட்ல வந்து பேர்ட் வளர்க்குறீங்கன்னா, அவங்களும் இப்படிதானான்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க கேரக்டர் ஜென்ரலாவே இப்படிதானான்றத. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.